ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கள் அம்மாச்சி என்ன சமைக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் வெயிலுக்கு எதமான குல்பேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் பாதாம், முந்திரி, ஏலக்காய் இது மூணும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம பிஸ்தா இருந்தால் பிஸ்தா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிஸ்தா தேவைன்னா பிஸ்தா சேர்த்துக்கோங்க. ஏன்னா குல்பிக்கு பிஸ்தா சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட பிஸ்தா இல்லாதனால நான் இது மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரை பவுல் சர்க்கரை எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குல்பி செய்ய 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா பொங்கிருச்சு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு கையெடுக்காமல் இந்த சுற்றிலும் ஆடை படரும். இந்த ஆடையெல்லாம் சேர்த்து கிண்டணும். அப்படி கிண்டினா தான் நம்ம குல்பி செய்ய நல்லாயிருக்கும். ஆடை தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். 1 லிட்டர் பாலுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கட்டிப்படாமல் நல்லா கரைச்சிக்கணும். பால் கொஞ்சம் கொதித்து வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, ஏலக்காய், சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நட்ஸு, சர்க்கரை எல்லாம் சேர்த்ததுனால கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேர்த்துருக்கோம். அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா வத்தி வர வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதும் குல்ஃபி மூடில் ஊற்றி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு குட்டி பானையிலையும் ஒரு டம்ளர்லையும் ஊற்றி எடுத்திருக்கேன். வாங்க இதை நாம் ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். 12 hours later. நல்லா 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான், குலு குலு குல்பி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸை தூவி சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெயிலுக்கு எதமான குலு குலு குல்ஃபி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் அம்மாச்சி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.